Hello ICFix viewers, Karthik sir, welcome again. Welcome back. Actually ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் லாஸ்ட்டாக வீடியோ கொடுத்து இட் இஸ் என்ன சொல்ல ஒரு 1 மந்த்தே இருக்கும். நம்ம எதிர்பார்க்கல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ட்ரிபிள் முடிச்சுட்டேன், காலேஜில் தெரியாத விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ கார்த்திக் சார் இஸ் வித் அஸ், அவர் CTO. பேசிக் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த மொபைல் வந்து பேட்டரி இஷ்யூன்னு வந்தப்போ அதை சர்வீஸ் கொண்டு போகும்போது நிறைய ப்ரைஸிங் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆக்சுவலாக என்னன்னா பேட்டரி சப்போர்ட் இந்த மொபைல் அது ஒரு முக்கியமான விஷயம் தான். அதோட சர்வீஸிங்க்கு இவ்வளோ செலவாகுமா, கிட்டத்தட்ட நான் இவ்வளோ அஃபோர்ட் பண்ணுமா, அந்த ஃபோன் வந்து இந்த செகண்ட் ஹேண்டில் விற்றா கூட அவ்வளோ போகாது, முக்கியமான டேட்டாஸ்லாம் ஃபோனில் இருக்குது, இதுக்கு நான் செலவு பண்ணணும்னா புது ஃபோன் வாங்கணுன்ற மாதிரி செம்ம இதெல்லாம் மாட்டி தவிச்சேன். எனக்கு பேட்டரியை பற்றின சில கிளாரிட்டி, நிறைய பேர் இந்த மாதிரி சர்வீஸிங் போகும்போது டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேட்டரிஸ் பற்றி பார்க்கும்போது நம்ம மொபைல் பேட்டரி அப்படின்றது நம்ம ரெகுலர் பேட்டரிஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய விஷயம். ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாக நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பேட்டரிஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்துருப்போம். இது வந்து நம்ம பழைய கீபேட் மொபைல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளே ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ரிமூவபிள் டைப்பு. ஸோ இது வந்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஸ்மார்ட் ஃபோனில் வரக்கூடிய நான் ரிமூவபிள் பேட்டரிஸ். ஸோ இது வந்து நம்ம மொபைல் பேட்டரியை பொறுத்தளவுக்கு. ஸோ பேட்டரியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியல் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நம்ம ஈவன் நம்மளுடைய டிவி ரிமோட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இதை வந்து நம்ம AA பேட்டரி AAA பேட்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் நம்ம செல் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? செல் அப்படின்னா என்ன, பேட்டரி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி ஐடியா? என்னை பொறுத்தவரைக்கும் செல் பேட்டரி ரெண்டும் ஒன்று தான். நாங்கள் யூஸ்வலாக வந்துட்டு அப்படிதான் சொல்லுவோம், செல் வாங்கிட்டு வான்னு சொல்கிறது, ரிமோட்டுக்கு வேணால் செல் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அண்ட் வாட்சுக்கு செல்லுன்னு பார்த்துருக்கேன், அந்த இது பார்த்துருக்கேன். மற்றபடி எல்லா இடத்துலையும் பேட்டரின்னு தான் பேர்கள் இருக்கும். ஸோ யூஸ்வலாக சொல்லும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, தனியாக செல் அப்படின்னு சொல்லுவாங்க, பேட்டரின்னு சொல்லுவாங்க, அல்லது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பேட்டரி செல் அந்த மாதிரி கூட நிறைய சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 2 பொருள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம லித்தியம் அயான் பேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு 3.7 வோல்ட் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக தெரிஞ்சிருக்கோம் HW அப்படின்னு சொல்கிறது ஒரு 9 வோல்ட்டுக்கான ஒரு பேட்டரி. நம்ம மல்டிமீட்டரில் யூஸ் பண்ணுவோம், பழைய டிரான்சிஸ்டர் ரேடியோஸில் யூஸ் பண்ணுவோம், அது எல்லாமே யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இதை நம்ம கால் பண்ணும்போது இதை நம்ம என்ன கால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் செல், இதுக்கு பேர் வந்து பேட்டரி. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களால் ஏதாவது கிளாஸிஃபை பண்ண முடியுமா? இதை ஏன் நம்ம செல்லுன்னு சொல்கிறோம், இதை ஏன் பேட்டரி அப்படின்னு சொல்கிறோம்? ரெண்டுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ், ஒரு 2 பாசிட்டிவ் ஒரு 2 நெகட்டிவ், இங்கே ஒரு 2 பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக செல் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பேட்டரியை பொறுத்தளவுக்கு நம்ம இதை பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ டெக்னிக்கலி இதை சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஆனோட் அப்படின்னு, இதை வந்து கேத்தோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு செல் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா, எனர்ஜியை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் செல். நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜியை தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும், மறுபடியும் அந்த எனர்ஜியை திரும்ப கொடுக்குறதோ அல்லது உள்ளே இருக்கக்கூடிய அது வந்து அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரீசார்ஜபிள் செல். ஒரு பேட்டரியில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்கன்னா அது ரீசார்ஜபிள். ஸோ அது ரீசார்ஜ் பண்ண முடியாது, ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுற மாதிரி, லைக் நம்ம டிவி ரிமோட்டில் யூஸ் பண்ணுறது, வால் கிளாக் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான். அதை வந்து நம்ம ட்ரை செல் அப்படின்னு நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த ட்ரை செல் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அது ஒரே யூனிட், உள்ளுக்குள்ளே வந்து சம் எலக்ட்ரோ கெமிக்கல்ஸ் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து ஒரு ஆனோட் அண்ட் கேத்தோடு மூலமாக எடுக்கும்போது உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வோல்டேஜை அது டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் செல். பேட்டரி அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா, இது போல் மல்டிபிள் செல்லை நீங்கள் சீரியஸாகவோ பேரலாவோ கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் பேட்டரி. ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம நார்மலாக வந்து நம்ம ஒரு டிவி ரிமோட்டுக்கு போடக்கூடிய பேட்டரியாக இருந்தால், அந்த செல்லாக இருந்தால், இதனுடைய வோல்டேஜ் வந்து ஒரு 1.5 வோல்ட். இப்போ இது 9 வோல்ட் கொடுக்குதுன்னா, இதே போல் 6 செல்ஸ் என்ன இருக்குன்னா கம்பைண்டாக இருக்கும் இதுக்குள்ளே. ஸோ அப்போ ஒரு செல் 1.5 வோல்ட்டு, 2 செல்லை கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 3 வோல்ட்டு, தென் 3 4 கம்பைன் பண்ணிங்கன்னா 6 வோல்ட்டு, தென் 5 6 நீங்கள் கம்பைன் பண்ணுறது 9 வோல்ட்டு. அப்போ இதில் 9 வோல்ட் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு 6 செல் இருக்கும். அந்த 6 செல்லை ஒன்றா கம்பைன் பண்ணதுனால இதுக்கு பேர் பேட்டரி. இதுக்குள்ளே அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. சிங்கிளாக ஒரே ஒருத்தர் கம்ப்ளீட்டாக ஆனோடோடையும் கேத்தோடோடையும் ஒரே யூனிட் இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் செல். இதில் மல்டிபிள் செல் கம்பைனாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் பேட்டரி. இப்போ இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இது என்னன்னு சொன்னீங்க, ஸ்பெக் என்னன்னு சொன்னீங்க, 3.7 வோல்ட். அதோட ஸ்பெக்ஸ் 9 வோல்ட். இப்போ 3.7 வோல்ட்டுக்கு ஒரே காம்பனண்ட்டாக வந்துட்டு இது ஒரு செல்லாக இருக்குது. அதே மாதிரி இது 9 வோல்ட்டுக்கு ஏன் ஒரே காம்பனண்ட்டாக பண்ணாமல் ஏன் சீரியஸாக பண்ணுறோன்றது ஒரு டவுட். ஸோ இந்த இதோடைய கெமிக்கல் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து லித்தியம் அயன். ஸோ இதே போல் நம்ம பேட்டரிஸில் இந்த பேட்டரிஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப் இருக்குது. லைக் நம்ம இதுக்கு முன்னாடி நிக்கல் கேட்மியம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருப்போம். தென் வந்து நம்மளுடைய பைக்குக்கு தென் யூபிஎஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும்.
இப்போ இருக்கிறதுலையே நமக்கு பெஸ்ட் பேட்டரி அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லித்தியம் அயன் பேட்டரி தான். நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், ட்ரிம்மராக இருக்கட்டும், எனிவேர் நம்ம ரீசார்ஜபிள் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன்லையுமே இன்க்ளூடிங் நம்மளோட ப்ளூடூத்லேருந்து எல்லாத்துலேயுமே இந்த லித்தியம் அயான் அல்லது லித்தியம் பாலிமர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டரிஸை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம இதை வந்து நம்ம நடைமுறையில் அதிகம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பட் இதை இன்வென்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1970. ஸோ 1970லேயே வந்து இதை இன்வென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை இன்வென்ட் பண்ண பர்சன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த லித்தியம் அயன் பேட்டரியை வந்து அடுத்து லித்தியம் பாலிமரை பண்ணாங்க. அது வந்து லித்தியம் அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 சயின்டிஸ்ட் கம்பைன் பண்ணி பண்ணாங்க. ஸோ அவங்க 3 பேருக்குமே நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. 1970ல் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நோபல் ப்ரைஸ் கொடுத்தது என்னமோ பார்த்திங்க அப்படின்னா லேட்டரான ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் கழிச்சு தான் அவங்களுக்கு அந்த நோபல் ப்ரைஸ் வந்து கிடைச்சது. வந்து எல்லாத்தையும் அதை அனலைஸ் பண்ணி பண்ணதுக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா லித்தியம் பாலிமர் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டரியாக பண்ணாங்க. ஸோ உள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பனன்ட் மாறும்போது லித்தியம் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா லைட்டஸ்ட் எலமெண்ட். நீங்கள் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த பீரியடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் அப்படின்றது 3rd பிளேஸில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப லைட்டான ஒரு எலமெண்ட். ஸோ லைட்டான எலமெண்ட்ன்றதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டம்ப் பண்ணி வைக்கும்போது பெருசாக நீங்கள் ஹெவியராக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த லெட் ஆசிட் பேட்டரியை நீங்கள் ஒரு 12 வோல்ட்டுக்கு நீங்கள் கேரி பண்ணுறதும் இந்த லித்தியம் அயான் பேட்டரி நீங்கள் 12 வோல்ட்டுக்கு கேரி பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களால் பண்ண முடியும். இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது கொடுக்கக்கூடிய அவுட்புட்டோட டெலிவரி டைம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கேப்பபிளான ஒரு விஷயங்கள் இது. இப்போ வரக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் என்ன எடுத்தீங்கன்னாலும் அது பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் எல்லாமே லித்தியம் அயன் லித்தியம் பாலிமர் பேட்டரிஸ் தான், எல்லாமே அதுதான். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நார்மல் பாக்ஸ் லிஃப்ட் பண்ணுறத விட அந்த பேட்டரி லிஃப்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ இட் டிஃபர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எலக்ட்ரிக் கார் அப்படின்னு வரும்போது கம்ப்ளீட்டாக அந்த மோட்டரை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பவர் யூனிட்டே இதுதான். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பழைய கார்ஸில் நம்ம பெட்ரோல் ஆர் டீசல் இன்ஜினில் இருக்கக்கூடிய காரில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஹெட்லாம்ப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கோ அதில் ஒரு பேட்டரி இருக்கும். அதுவும் கொஞ்சம் ஹெவியான பேட்டரி தான், அதுவும் 12 வோல்ட்டு தான். பட் இங்கே இருக்கக்கூடிய ஏஹெச் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பெட்ரோல் டீசல் காரில் இருக்கக்கூடிய ஏஹெச் கம்மி. பட் வெயிட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்போ எலக்ட்ரிக் காரில் யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் லித்தியம் லெட் ஆசிடில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்தளவுக்கு டியூரபிளாகவும் உங்களுக்கு இருக்காது. ஆம்பியர் ஹவர், அதாவது பெர் ஹவருக்கு 1 மணி நேரத்துக்கு அதுலேருந்து எவ்வளோ ஆம்பியர் ஆஃப் கரண்ட் அதனால் டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ரேட்டிங் தான் ஏஹெச், ஆம்பியர் ஹவர்னு சொல்லுவோம். நம்மளுடைய மொபைல் ஃபோனில் சொல்லும்போது அது எம்ஏஹெச், மில்லி ஆம்பியர் ஹவர் அப்படின்ற மாதிரி நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். அது எப்படி உள்ளே இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இது வந்து பேட்டரி, இதுக்குள்ள வந்து மல்டிபிள் செல்ஸ் இருக்கிறதுனால இது வந்து பேட்டரின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க என்ன கேட்டிங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி. ஸோ இப்போ பேட்டரி அப்படின்றது மல்டிபிள் செல்ஸ் ஒன்றா சேர்ந்ததுனால இதை நம்ம பேட்டரி அப்படின்னு கால் பண்ணுறோம். ஸோ இப்போ இதனுடைய வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியை பொறுத்தளவுக்கு இவங்க இங்கே என்ன காமிச்சிருக்காங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டோம், இது வந்து நெகட்டிவ் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த நெகட்டிவ்ன்றது இந்த டெர்மினலையும் இந்த பாசிட்டிவ்ன்றது இங்கேயும் மெஷர் பண்ணும். ஸோ இப்போ நம்ம மல்டிமீட்டரில் வோல்டேஜ் எவ்வளோன்றதை மெஷர் பண்ண போகிறோம். ரெட் கலர் ப்ரோப் எடுத்து அதோட பாசிட்டிவ்லையும், பிளாக் கலர் ப்ரோப் எடுத்து அதோட நெகட்டிவ்லையும் வைக்கிறோம். ஸோ இப்போ வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 8.62 வோல்ட் இதில் இருக்குது. ஸோ ஒரு 9 வோல்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 8.6 இருக்குது. கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரி தான். இப்போ இதை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உள்ள இதோடைய எலிமெண்ட்ஸ் இது தான். ஜஸ்ட் இது வெளியில் இருக்கக்கூடிய கவருடைய ப்ரொடெக்ஷன். ஸோ நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய இது ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் செல்ஸ் 1 2 3 4 5 6 இந்த 6 செல். இந்த 6 செல்லை கம்பைன் பண்ணதுனால இதை நம்ம என்ன கால் பண்ணுறோன்னா பேட்டரி அப்படின்னு கால் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை மேலே நம்ம இருக்கிறது ரிமூவ் பண்ணிடலாம். எஸ், ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கேசிங். இந்த செல்ஸோடைய கான்டாக்டை எடுத்துகிட்டு வந்து நமக்கு இங்கே டெலிவர் பண்ணுறதுக்காக இந்த டெர்மினல். ஸோ கீழே பாட்டமில் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாசிட்டிவ்க்கான டெர்மினல், மேலே பாசிட்டிவ் வந்துடும், தென் இது நெகட்டிவ்க்கான டெர்மினல். ஓகே, ஸோ இப்போ இந்த செல்ஸை நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலான்னா மல்டிமீட்டரில் டேரெக்டாக அதோட வோல்டேஜ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். 2 எண்டுக்கு வைக்கும்போது 8.6 வோல்ட். ஆக்சுவலி நம்ம பொலாரிட்டி ரிவர்ஸ் பண்ணிட்டோம், அதனால் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த மைனஸ்ன்றது தெரிஞ்சது. இப்போ கரெக்டாக அதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸில் வைக்கும்போது 8.62. ஸோ அப்போ இது வந்து நெகட்டிவ், இது வந்து அதோடைய பாசிட்டிவ். இப்போ நம்ம ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செல்ஸை நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அந்த சிங்கிள் செல்.
ஸோ மேலே வந்து அந்த இன்சுலேஷனுக்காக ஒரு சில ஃபில்ம் அண்ட் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த இண்டிவிஜுவல் செல் மட்டும் நம்ம தனியாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு செல்லுடைய வோல்டேஜ் மட்டும் என்ன இருக்குன்னு. கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ இதோடைய வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.399. அப்போ இந்த பர்டிகுலர் சிங்கிள் செல்லுடைய வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும், யூஸ்வலாக எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா 1.5 வோல்ட் இருக்கும். ஸோ இந்த சிங்கிள் செல் 1.5 போது 1.5 மல்டிப்ளைட் பை 6 அதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 9 வோல்ட். ஓகே. ஸோ இப்போ 1.5 போயிடுச்சுன்னா அந்த கேசிங் மொத்தமாக இருக்குல்ல, இப்போ பேலன்ஸ் இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜையும் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ யூஸ்வலாக பார்க்கும்போது அதனுடைய பேலன்ஸ் வோல்டேஜான அந்த 7.1. ஓகே. ஸோ இதான் வந்து இதனுடைய வோல்டேஜ். ஓகே. ஸோ 9 வோல்ட்டை டேரெக்டாக க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அந்த இதோடைய இது இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 செல் இங்கே கம்பைண்டாக இருக்குது. இதனோட வோல்டேஜ் பார்க்கும்போது 2.8 வோல்ட். ஓகே. ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக எடுத்து பார்க்கும்போது இது 1.4. பட் இங்கே எப்படி இருக்குன்னா பொலாரிட்டி ரிவர்ஸில் இருக்குது. இப்போ இதை நம்ம சீரீஸில் வைக்கிறதா இருந்தால் இங்கே 2.8. ஸோ இதுதான் பாசிட்டிவ். தென் இங்கே பார்க்கும்போது இதனுடைய ஸோ இப்போ இதை எடுத்து இது கூட நம்ம மறுபடியும் கிளப் பண்ணுறோம், ஒரு இதோட எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்படின்னா ஸோ ப்ராப்பரான காண்டாக்ட் அங்கே இல்லை. ஸோ இந்த எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய இதை ரிமூவ் பண்ணிவிட்டு 4.2. ஸோ இந்த செல்லை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2.8. ஸோ இது போல் இந்த மல்டிபிள் செல்ஸ் கம்பைன் ஆகும்போது நமக்கு அந்த 9 வோல்ட் கிடைக்கிது.